அனைவருக்கும் வணக்கம். அடையாளங்கள் எல்லாமே நமக்கு முன்னதாகவே அந்த விஷயத்த சொல்லிடும். ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோபுரம், அந்த கலசம், கோவில் சுற்றியுள்ள மதில் சுவர், அதில் உள்ள வண்ணம் என்ன கலர்ல இருக்கும்? காவி கலர், வெள்ளை கலர். வெள்ளை, காவி, இந்த ரெண்டு கலர் தான் இருக்கும். ஏன் அந்த ரெண்டு கலர் மட்டும் அடிச்சாங்க? 7 கலர் இருக்கே, எம்ஜிஆர் அந்த 7 கலர் அடிக்கலாமே அழகழகா. ஏன் அடிக்கல அந்த காலத்துல அப்படின்னா, இந்த காவி என்பது ஒரு மண், காவிக்கல்னு சொல்லுவாங்க. அதை கரைச்சி அந்த செவுத்துல வண்ணமா பூசுவாங்க. அடுத்து வெள்ளை, சுண்ணாம்பு, அதை அடிப்பாங்க. அப்ப கோயிலை சுற்றி இந்த வெள்ளை, சுண்ணாம்பு, காவி இது ரெண்டும் அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த கோயிலுக்கு பெரும் திரளான மக்கள் வருவாங்க. ஓகேங்களா? கூட்டம், திருவிழா காலங்களில் கூட்டம் இருக்கும். அப்ப அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும், கிருமிகள் நிறைய இருக்கும். அப்ப கோவிலுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாலே நம்மளை பியூரிஃபை பண்ணுது எது? அந்த சுண்ணாம்பும் அந்த காவிக்கல்லும். சுண்ணாம்பு அங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு நிறைய பேர் கூடும் பொழுது அந்த சுண்ணாம்பு அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உறிஞ்சிரும். காவிக்கல் சில கிருமிகளை கொல்லும், விஞ்ஞானம் நிரூபிச்சு சொல்லுது இன்னைக்கு. அதனாலதான் காவிக்கல்லும் சுண்ணாம்பும் கலந்த கலவையை வர்ணமாக பூசுகிறார்கள். அந்த காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள 10 பேர் உட்காந்துருப்பாங்க, யாருக்கும் வேர்க்காது, யாருக்கும் மூச்சு முட்டாது. ஏன்னா அந்த வீட்டு அறைகள் எல்லாமே சுண்ணாம்பால் கட்டப்பட்டது, செங்கல், சுண்ணாம்பு. நம்ம வெளியே விடுற அத்தனை கார்பன் டை ஆக்சைடும் அந்த ரூம்ல இருக்கும். அப்ப அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உறிஞ்சிருது, பியூர் ஆக்சிஜன் மட்டும் அங்கே இருக்கும். ஆனா இன்னைக்கு 5 பேர் இருந்தாலும் ஏசி இல்லாம இருக்க முடியல, 2 ஃபேன் இல்லாம இருக்க முடியல. ஏன்னா உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு அங்கேயே இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கு. அன்னைக்கு யாரும் எக்ஸாஸ்ட் போட்டு வெளியே எடுக்கல, காவிக்கல்ல வெளியே அடிச்சான், வீட்டுக்குள்ள சுண்ணாம்பால பெயிண்ட் அடிச்சான், சுண்ணாம்பால கட்டினான். அப்ப எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய கார்பன் டை ஆக்சைடும் அந்த சுண்ணாம்பு உறிஞ்சி உங்களோட அந்த ரூம்ல ஒரு அருமையான சூழலை, ஆரோக்கிய சூழலை ஏற்படுத்துது. யாருக்கும் மூச்சு முட்டாது, யாருக்கும் வேர்க்காது அன்னைக்கு உள்ள வீட்டுல. இன்னைக்கு எல்லாமே சிந்தட்டிக் பெயிண்ட், ரசாயன பூச்சி, வண்ணங்கள் அழகுக்காக சேர்க்கப்படுகிறது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த காவிக்கல் அப்படின்றது மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் ரொம்ப பயன்படுது. கடையில கேட்டா சொல்லுவாங்க, காவிக்கல்னு கேட்டா தருவாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, அந்த காவிக்கல்ல ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து தண்ணியில கரைச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தெளிஞ்ச உடனே அந்த தண்ணியில ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நாளைக்கு குடிங்க, 1 வாரம் குடிங்க. உங்க உடம்புல கால்சியம் சத்து குறைபாடு நீங்கும், குடல்கள் பலமடையும். குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் பூரா விஞ்ஞானம் சொல்லுது, குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடல்லே இன்னொரு மூளைன்னு சொல்றாங்க, நமக்கு ஒரு மூளை நினைக்கிறோம், குடலும் ஒரு மூளையா. அதனால இந்த குடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இந்த காவிக்கல். இந்த காவிக்கல்ல நீங்க தண்ணியில ஊற வச்சு தண்ணி தெளிஞ்சவொன்னா குடிக்கணும், 1 வாரம் குடிங்க, உங்க குடல் நல்லா இருக்கும். அப்ப வெளியே வண்ணப்பூச்சிகளால அந்த காவியும் சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடு, கிருமிகள் கொல்லப்படுகிறது. இன்னைக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம்ல, அன்னைக்கு ஆரோக்கியத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ உள்ள அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடும் பொழுது சுண்ணாம்பு சேர்த்து போட்டாங்க, சுத்தமான சுண்ணாம்பு, கெமிக்கல் சுண்ணாம்புலாம் கிடையாது, ஒரிஜினல். அந்த சுண்ணாம்பு சத்து தினம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கோட சேர்ந்து துவர்ப்பு, இந்த துவர்ப்பும் சுண்ணாம்பு சத்தும் சேரும் பொழுது அந்த கால்சியம் உங்க உடலால் வாங்கப்படும். வெறும் சுண்ணாம்பு போகாது, துணை பொருள் அனுபானம் வேணும். அனுபானம் என்னது? பாக்கு தான். பாக்கு, துவர்ப்பு சத்து, இந்த துவர்ப்புடன் சுண்ணாம்பை சேர்க்கும் பொழுது உங்க உடல் பலமடையும், எலும்புகள் பலமடையும். அப்ப அந்த காலத்திலேயே சுண்ணாம்பை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைந்தோம், உள்ள சாப்பிட்டு ஆரோக்கியம் அடைந்தோம். இந்த காவிக்கல்லை கடையில் வாங்கி தண்ணியில் கரைத்து சின்ன ஒரு 2 ஸ்பூன் தான் போதும், கரைச்சு தெளிந்தவுடன் அதை ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் பொழுது சாப்பிட்டு படுக்கலாம், உங்கள் குடல் ஆரோக்கியமாகும். ஆகவே காவிக்கல் என்பது கோயில் அடையாளம் மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து சுண்ணாம்பையும் காவிக்கல்லையும் நாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.